நான் யார் என்று நீ சொல் இந்த படத்தில் மணிமேகலை கிரியேஷன்ஸ் ஏஎம் பாஸ்கர் என்ன டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பாஸ்கருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் கீர்த்திதரன், சுரேகா, சோனா மேம் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஆன்டி ரோல் பண்ணியிருக்கேன் நான். இது சஸ்பென்ஸ் த்ரில்லர், இட்ஸ் அ மர்டர் சப்ஜெக்ட். பாடல்கள் நல்லா வந்திருக்கு. ஜான் பீட்டர் சார் has done lovely music for this film, very breezy songs, and there is one peppy song here, Kada Mutta Kannalagu அப்படின்னு சொல்லி. So I thank the whole team, the unit, and I thank God for this opportunity. I thank my parents and எங்கள் தாத்தா ஆசீர்வாதம் என்னைக்கும் எனக்கு இருக்கணும். புதுவசனம் பண்ணும்போது ஒரு அதாவது ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த ஷூட்டிங். ஒருத்தர் மட்டும் ரொம்ப டென்ஷனாக இருப்பார். அவர் வேற யாரும் இல்லை, நீங்கள் இன்னைக்கு உட்காந்துருக்கிறது விக்ரமன் சார் தான். ஒரு டவல் ஒன்று வச்சுருப்பாரு, அது அப்படி மேலே போட்டு பாருங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஷார்ட் வைப்போம், நம்ம எங்கேயும் உட்காந்துருப்போம், ஷார்ட் வரும் காத்துட்டு இருப்போம். இவர் ஷார்ட்டை தேடி போயிட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாருங்க. இதெல்லாம் வந்து நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். ஒரு எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் இன்னைக்கு உங்க மத்தியில இவ்வளோ, அதாவது சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ், ஒரு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் கொடுத்து இன்னைக்கு ஒரு பாட்டும் அவர் எடுத்த படத்துல ஒவ்வொரு பாட்டும் மனசுல நிற்குது. அப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் வந்து எப்படி இருந்தார் ஃபர்ஸ்ட் படத்துல அப்படிங்கிறது வந்து ஒரு உதாரணம். அது ஏன் நான் சொல்றேன்னா, அந்த நடந்துகிட்டே அந்த ஷார்ட்டை தேடுற ஒரு பழக்கம் வந்து அப்புறம் விக்ரமன் சாருக்கு அப்புறம் வந்து நான் இவர்கிட்ட தான் பார்க்குறேன், ஏஎம் பாஸ்கர் சார்கிட்ட பார்க்குறேன். நாங்கள் புது வசந்தம் பண்ணும்போதெல்லாம் நிறைய நினைவுகள் சொன்னார். அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பாடல்கள், 5 பாடல்களுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் கிடையாது, நான் தான் எடுத்தேன். அது காரணம் என்னென்னா, ஆனந்த் பாபு நல்ல டான்ஸர், அவர் வந்து ஆட வச்சுட்டு சாங் போட்டு காமிச்சு நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கம்போஸ் பண்ணுவேன். அதில் கிடைச்ச ப்ராக்டிஸாக ரொம்ப தெரில இன்னைய வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் தனியாக டுயட்லாம் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். குரூப் டான்ஸ் இல்லைன்னா நானே எடுத்துருவேன். ஏதோ ஒரு பாட்டு, இது மாதிரி பல பாடல்கள் எடுத்துருக்கேன். அது வந்து ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஈஸி, ஹீரோயினுக்குள்ள எக்ஸ்பிரஷன் சொல்லிக் கொடுக்குறதுலாம் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ஏதோ ஒரு பாட்டிலலாம். இந்த மாதிரி பல நினைவுகள். உண்மையிலே கஜேஷ் வந்து பெரிய வெற்றி பெறணும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் கூட அப்படியே அப்பா மாதிரியே இருக்குது. அந்த ஜீப்பில் வர்ற ஒரு ஷாட்டில் நான் பார்த்தேன், அவர் கை வைக்கிறது எல்லாமே எனக்கு அப்படியே ஆனந்த் பாபு பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆனந்த் பாபு ஜெராக்ஸ் மாதிரி. இப்போ 2 பேரும் டுவெல் ரோலில் உத்தம புத்திரலாம் நடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இருக்கிற அந்த ஜிஎஸ்டி அதை தாண்டி 30% கேளிக்கை வரின்றதை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி இருக்கு. அதனால தான் இன்னைக்கு திரையரங்கெல்லாம் வந்து மூடி இருக்கு. நாளையிலேருந்து இண்டஸ்ட்ரியே ஷட் டவுன் பண்ணுறதுக்காக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் தமிழக அரசுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவு செய்து அந்த கேளிக்கை வரியை எடுத்துருங்க. அது நிச்சயமா எங்களால் தாங்கவே முடியாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, அதாவது 28% ஜிஎஸ்டி, 30% என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்ன்னு. அந்த 30%க்கு ஒரு 8% ஜிஎஸ்டி இருக்கு. அப்போ அது 68%, 66% கிட்ட டேக்ஸ் வருது. இது நிச்சயமா திரையுலகம் அழிவை நோக்கி போகுது, இல்லை அழிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மீளவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேட்டரில் நான்லாம் படம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு படமும் என்னுடைய படம் தூக்குற அன்னைக்கெல்லாம் உன்னே நினைத்த மாதிரி படங்கள் தூக்குற அன்னைக்கு கிட்டத்தட்ட 150 நாள் தேட்டர் தூக்குறாங்க. அன்னைக்கு கூட 60% ஆடியன்ஸ் தேட்டரில் இருந்திருக்காங்க. இப்படிலாம் பார்த்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு 35 ஆடியன்ஸ்ன்றாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்குது எங்களுக்கெல்லாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் 66%, 67% டேக்ஸ் அப்படின்னீங்கன்னா சினிமா அழிஞ்சிடும். இது வந்து புரட்சி தலைவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுற வருஷம். இந்த புரட்சி தலைவரையும் அவருடைய வாரிசான புரட்சி தலைவியும் தந்தது இந்த திரையுலகம் தான். இந்த திரையுலகத்துக்கு எந்த துரோகமும் செய்யாதீங்க தயவுசெய்து. நான் சொல்றேன், முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாரு. அதை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க. அவங்களும் வந்து ஃபுல் டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னாங்க. தயவு செய்து அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த புதுசாக கொண்டு வந்திருக்கிற இந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸை எடுத்துட்டு ஜிஎஸ்டி கிட்ட தயார்னு சொல்லி தேட்டர் அதிபர்கள் சொல்லிட்டாங்க. அதனால ஜிஎஸ்டியோட நிறுத்திங்க. அதுலேயும் உங்களுக்கு 14% இன்கம் வருது. இல்லை இப்போ இது வரைக்கும் டேக்ஸே வாங்காமல் இருந்தவங்களுக்கு ஒரு 14% ரெவன்யூ வரப்போகுது. அது போதும் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திரையுலகத்தினுடைய வேண்டுகோளும் அதுதான். அது இருந்தால்தான் இது போன்ற படங்கள், சின்ன படங்கள்லாம் பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.